ஓம் நமோ நாராயணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் ஸ்தலசேய பெருமாள் கோயில், மாமல்லபுரம். இங்கே சுவாமி ஸ்தலசேய பெருமாள், தாயார் நிலைமங்கை தாயார். திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 63வது திவ்ய தேசம். இந்த ஸ்தலம் 12 ஆழ்வார்களின் 2வது ஆழ்வாரான போதத்தாழ்வார் அவதரித்த ஸ்தலம். புண்டக மகரிஷி இறைவனை தரிசித்த ஸ்தலம். 12 ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் இக்கோயில் மீது 27 பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது. இங்கு பூதத்தாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் ஆகிய இருவரும் பெருமாளை போற்றி பாடியுள்ளனர். பல்லவர் காலத்தில் காஞ்சிபுரம் தலைநகராகவும் மாமல்லபுரம் துறைமுகப்பட்டினமாகவும் விளங்கியதாகவும் அப்போது இந்த ஊருக்கு மல்லாபுரி என்ற பெயர் இருந்ததாக சொல்கிறார்கள். இந்த ஊரோட புராதன பெயர் திருக்கடல் மல்லை. இந்த கோயிலுடைய தீர்த்தம் புண்டரீக புஷ்கரணி. ஸ்தல விருட்சம் பார்த்தீங்கன்னா புன்னை மரம். இங்கு உற்சவர் கையில் தாமரை முட்டுடன் நிற்கிறார். 108 திவ்ய தேசத்தில் தாமரை முட்டுடன் இருக்கிறது இங்கே மட்டும்தான். இவர் தன் கையில் உள்ள தாமரை முட்டை மூலவரின் பாதத்தில் சிற்பிப்பதாக ஐதீகம். இங்கு மூலவருக்கு கீழ் உள்ள விமானம் கனகாகிருதி விமானம் என்று அழைக்கப்படுகிறது. மூலவர் தன் வலது திருக்கரத்தை தன் மார்பின் மீது உபதேச முத்திரையாக வைத்துள்ளார். இதுவும் இந்த கோயிலோட சிறப்பு. இந்த கோயிலோட தல வரலாறு பார்க்கலாம். ஒரு காலத்தில் மாமல்லபுரத்தில் 7 கற்கோயில்கள் இருந்தன. அப்போது இத்தலத்திற்கு 7 கோயில் நகரம் என்று பெயர் இருந்தது. பின்பு அலையின் சீற்றத்தால் முழுவதுமாக அழிந்துவிட்டன. அதன்பின் பல்லவ மன்னன் ராஜசிம்மன் 3 கோயில் கட்டினான். அதில் 2 கோயில் கடல் சீற்றத்தால் அழிந்துவிட்டது. மிஞ்சிய ஒன்று தான் தற்போதுள்ள கடற்கரை கோயில். இதுவும் கடல் சீற்றத்தால் தாக்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பிற்காக சுற்றிலும் கற்களை அடுக்கி காப்பாற்றி வருகின்றனர். இதனை மனதில் வைத்து 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களின் ஒருவரான பராங்குச மன்னன் மாமல்லபுரம் நகரின் உள்ளே ஒரு கோயில் எழுப்ப திட்டமிட்டான். அங்கு கோயில் எழுப்பி பெருமாளை பிரதிஷ்டை செய்து வைகாநச ஆகம முறைப்படி பிள்ளைலோகம் ஜீயர் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் செய்தான். அன்று முதல் இந்த கோயிலில் 4 கால பூஜையுடன் வழிபட்டு வருகிறார்கள். கோயிலுக்கு முன்புறம் ஒரு மொட்டை கோபுரம் உள்ளது. படுத்த நிலையில் பெருமாள் காட்சியளிக்கும் தலங்களில் இதுவும் ஒன்றாகும். தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு பெயர் சேர்க்கும் விதத்தில் இந்த கோயில் கருங்கல் தூண்கள், அதாவது ஸ்தூபிகள் அமைத்து கட்டப்பட்டுள்ளன. 12 ஆழ்வார்களுக்கும் இக்கோயிலில் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. ஆஞ்சநேயர், ராமபிரான், லட்சுமி நரசிம்மன் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உள்ளன. ஒரு காலத்தில் இவ்விடத்தில் அடர்ந்த காடுகள் இருந்தன. அதில் புண்டரீக மகரிஷி என்பவர் பெருமாளை நோக்கி தவம் செய்து வந்தார். இவர் அருகிலுள்ள குளத்தில் மலர்ந்த தாமரை பூக்களை பறித்து திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள நாராயணன் திருவடிகளில் சமர்ப்பிக்க நினைத்தார். பறித்த பூக்களை கூடையில் எடுத்துக்கொண்டு செல்லும்போது குறுக்கே கடல் இருந்தது. பெருமானின் மேல் இருந்த பக்தி பெருக்கால் கடலில் வலி ஏற்படுத்த தன் கைகளால் இரவு பகலாக வெளியே இறக்க ஆரம்பித்தார். பல ஆண்டுகளாக இதை செய்தார். பரந்தாமா, நான் கொண்ட பக்தி உண்மையானால் இந்த கடல் நீர் வற்றட்டும், எனக்கு பாதை கிடைக்கட்டும், அதுவரை இந்த பூக்கள் வாடாமல் இருக்கட்டும் என்று வேண்டினார். கடல் நீரை எரிப்பது சாத்தியமா? ஒரு நேரம் கை சோர்ந்தார். ஆனாலும் ஒரே மனதோடு இறைவனை நினைத்தபடியே நீரை எரித்து கொண்டிருக்க முனிவர் முன்பு முதியவர் வடிவில் பெருமாள் வந்தார். அவர் முனிவரிடம், கடல் நீரை இருக்கிறீரே, இது சாத்தியமா? உருப்படியாக வேலை எதுவும் இல்லையா என்று கேட்டார். சரி, எனக்கு பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது கொடு என்றார் பெரியவர். முனிவரோ, உமக்கு சோறு தருகிறேன், ஆனாலும் மீண்டும் வந்து இப்பணியை தொடர்வேன். நான் பெருமாளை பார்த்தே தீர வேண்டும் என்று அதுவரை இந்த மலர்கொடியை வைத்துக் கொண்டிருங்கள், நான் சென்று சோறு எடுத்து வருகிறேன் என்று கொடுத்துவிட்டு சென்றார். மகரிஷி திரும்பி வந்து பார்க்க பெருமாளுக்காக கூடியில் வைத்திருந்த மலர்களை சூடிக்கொண்டு ஆதிசேஷன் மேல் சயனித்திருக்கும் கோலத்தில் காட்சியளித்தார் பெருமான். இதை கண்டு ஆனந்தமடைந்த மகரிஷி அவரை வணங்கினார். என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்க, நான் என்றென்றும் தங்கள் பாதத்தருகில் அமரும் பாக்கியம் தர வேண்டும் என்று வேண்டினார். பெருமாளும் அவ்வாறே தந்தார். சயன கோலத்தில் காட்சி தந்ததால் ஸ்தலசேய பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இத்தல பெருமானை தரிசனம் செய்தால் திருப்பார்கடல் வைகுண்டநாதனை தரிசித்த பலன் கிடைக்கும். பிரம்மாண்ட புராண வாக்கியத்தில் சேத்திரகாண்டம் பகுதியில் இத்தல புராணம் சொல்லப்பட்டுள்ளது. பெருமாளின் இருபுறமும் நிலைமங்கை தாயாரும் ஆண்டாலும் தனித்தனி சந்நிதியில் அருள்பாலிக்கின்றனர். பூமி பிராட்டியை கடலின் அடியில் சென்று அழுத்தி அசுரனை வராக அவதாரம் செய்து எடுத்து மீட்டறினார் பகவான். வராகமுத்தியால் மீட்கப்பட்ட பூமி பிராட்டி நிலமங்கை தாயாராக இங்கு எழுந்திருப்பது இன்னும் சிறப்பாகும்.
இவர்களுடன் பூமி பிராட்டியை தன் வலப்புறம் தாங்கி திருவல எந்தையாக ஞான பிராணனாக இங்கே எழுந்தருளிக்கிறார். இங்கே 108 திவ்ய தேசங்களில் 105 கோவில்கள் இந்தியாவில் உள்ளன. இவற்றில் 84 திருத்தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இங்கே பூதத்தாழ்வார் பார்த்திங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள 2ஆம் திருவந்தாதியை ஏற்றுள்ளார். இதில் பெருமானை போற்றும் 100 வெண்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. பூ என்ற வேர்ச்சொல்லை கொண்டு அமைந்தது பூதம் என்ற சொல். இதற்கு சத்து அறிவு என்று பொருள். பெருமானின் திருக்குணங்களை அனுபவித்தே இந்த சக்தி என்னும் பூதத்தை பெற்றதால் இந்த ஆழ்வார் பூதத்தாழ்வார் என அழைக்கப்படுகிறார். திருமாலின் கதாயுக அம்சமான பூதத்தாழ்வார் கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஐப்பசி வளர்பிறை நவமியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் கோயில் முன்பு உள்ள பூந்தோட்டத்தில் குறுக்கத்தி மலரில் அவதரித்தார். பூதத்தாழ்வார் தம் பாசுரத்தில் இத்தலத்தில் இறைவன் விரும்பி உறைவதாக குறிப்பிடுகிறார். பூதத்தாழ்வாருக்கு இத்தலத்தில் ஐப்பசி மாதத்தில் அவதார திருவிழா மிகவும் விசேஷமாக நடக்கும். திருமங்கை ஆழ்வாரும் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார். கலியுகத்தின் முடிவில் தாம் மேற்கொள்ள போகும் கல்கி அவதாரத்தை இந்த சலசைய பெருமாள் முன்னதாகவே காட்டியுள்ளார். அதை திருமங்கை ஆழ்வாரும் ஞான கண்ணால் கண்டு கடும் பரிமேல் கல்கியை நான் கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தல சயனத்தே என தனது பாசுரத்தில் பாடியுள்ளார். இதன் மூலம் சலசைய பெருமாளே கல்கி ரூபம் எடுக்கப் போகிறார் என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. கலியுகத்தில் நமக்கு வரும் கேடுகளை களைய இந்த பெருமானை தரிசனம் செய்வது அவசியம். லட்சுமி நரசிம்மர் சந்நிதியின் எதிரில் உள்ள சுவரில் ரெனவி மோசன சோஸ்திரம் பதிக்கப்பட்டுள்ளது. கோயிலுக்கு வெளியே 18 தூண்களுடன் மகா மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு திவ்ய தேசிய பெருமாள்களை எழுந்தருளச் செய்து தசாவதார மூர்த்திகள், அஷ்டலட்சுமிகள், ஆழ்வார்கள், 21 கமல புலவர்கள் ஆகியோருடன் மிகவும் கலைநயத்துடன் அழகாகவும் உள்ளது. இழந்த நிலத்தை மீட்கும் பரிகார ஸ்தலமாக இத்தலம் விளங்குகிறது. இப்பெருமானை தரிசித்தால் வீடு, மனை, நிலம் வாங்கும் யோகம் அமையும். இங்கு நடைபெறும் விழாக்கள் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி, சித்திரை பிரம்மோற்சவம், மாசி மகம் போன்ற விழாக்கள் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. மாசி மகம் அன்று பொண்டரீக புஷ்பரணி தீர்த்தத்தில் தெப்பத் திருவிழா நடைபெறும். இந்த தீர்த்தத்தில் அமாவாசை அன்று பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள். இங்கே மாசி மக தீர்த்தவார உற்சவம் சிறப்பாக நடைபெறும். இந்த கோயிலில் உற்சவத்தையொட்டி பெருமான் கருட வாகனத்தில் எழுந்தருளி கடற்கரைக்கு சென்று புனித நீராடுவார். இந்நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி பெருமாளை தரிசனம் செய்து தன் வேண்டுதலை நிறைவேற்றுவார். கோயில் திறந்திருக்க நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7 to மதியம் 12, மாலை 3 to இரவு 8 மணி வரைக்கும் கோயில் தந்திருக்கும். இவ்வளவு சிறப்புமிக்க திருத்தலத்தில் இருந்திருக்கும் சலசைய பெருமாள் மற்றும் நிலமங்கை தாயாரை தரிசனம் செய்து நோயற்ற வாழ்வும் மன அமைதியும் பெறுவோம் என கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நமோ நாராயணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.